ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களையெல்லாம் இந்த ஆன்மீக சேனல் மூலியமாக சந்திக்கிறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொளுத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள்லாம் எங்களோட வரும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இப்போ இந்த கோயிலுக்கு ஒவ்வொருத்தரும் பக்தர்கள் நிறைய பேர் வராங்க. அதில் நிறைய பேருக்கு வந்து விஷயங்கள் வந்து சாமி வந்து முடிச்சு கொடுத்துருக்காரு, அவருடைய அருளால் முடிச்சு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவங்க பக்திக்கு மெச்சி கடவுள் வந்து கொடுத்த பரிசு ஒவ்வொருத்தருக்கும். அந்த மாதிரி 2 பேர் இங்கே வந்திருக்காங்க. அவங்க 2 பேருடைய விஷயங்களை நீங்கள் கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நமக்கு நடக்குமா வாழ்க்கையில் அப்படின்னு நீங்கள் ஏங்கிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்தால் அது முடியுன்றத இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சியாக இது இருக்கும். கண்டிப்பாக வாங்க, நீங்களும் கோயிலுக்கு வாங்க, உங்களுக்கு இந்த விஷயங்கள் கண்டிப்பாக முடிவதற்கு வாய்ப்பு ஏற்படும். சார் உங்கள் பேர்? சார் நரேஷ்குமார். நரேஷ்குமார். அம்மா பேர்? உங்கள் பேர்? விஜயசாந்தி. நீங்கள் 2 பேரும் எத்தனை வருஷமாக கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருக்கீங்க? 2 வருஷமாக வந்துட்டு இருக்கோம். 2 வருஷமாக நீங்கள் கோயிலுக்கு வரீங்க. இந்த 2 வருஷமாக வரும்போது நீங்கள் வந்து முதல்ல இருக்கும்போது 2 பேரும் தனித்தனியாக வந்தீங்க. ஆனால் ஒன்றா தான் வந்தீங்க. ஒரு அதாவது என்னது, 2 பேரும் ஒருத்தர் விரும்பினீங்க, 2 பேரும் ஒன்றா வந்தீங்க. கல்யாணம் வந்து ஒன்றா கூடி வரணும்னு நினச்சிங்க. அப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்க? இந்த அம்மா இவங்க சிந்தாதிரிப்பேட்டையில் இருந்தீங்க. உங்கள் 2 பேருக்கும் ஏதோ ஒரு குறைகள் வந்து கடவுள் வச்சுருந்தா கூட இன்றைக்கி நல்லபடியாக வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னால் அது பெரிய விஷயந்தான் இல்லைங்களா? இப்போ நீங்கள் எங்கே சார் ஒர்க் பண்ணுறீங்க? சதன் ரயில்வேல ஒர்க் பண்ணுறீங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா மேடம்? படிச்சிருக்கீங்க 2 பேருமே இல்லையா? நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? டிகிரி. நீங்கள் மேடம்? எம்ஃபில் முடிச்சிட்டிங்க இல்லைங்களா? இந்த அதாவது நமக்கு எல்லா அவயவங்களும் சரியாக இருக்கிறவங்களே படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. ஆனால் நீங்கள் கண்ணில் ஒரு குறைபாடு இருந்தோம், நீங்கள் 2 பேரும் இவ்வளோ படிப்பு படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அது கடவுளுடைய கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும். சரி, நீங்கள் முதலாக வரும்போது எதுக்காக இந்த கோயிலுக்கு வந்தீங்க? 2 பேருக்கும் மேரேஜ் நல்லபடியாக ஆகணும்னு வந்தீங்க இல்லைங்களா? 2 பேரும் முதல்ல எங்கே சந்திச்சிங்க, எங்கே பார்த்தீங்க, அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புனீங்க? ஃப்ரெண்ட்ஸ் மூலம் தான் ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் பேசி பிடிச்சிருக்கிறதுனால அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணலாம் டிசைட் பண்ணோம். சரி, அதுக்கு உங்கள் வீட்டில் ஒத்துக்கிட்டாங்களா? ஆரம்பத்தில் ஒத்துக்கல. உங்கள் வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வீட்டில் பேசி திரும்பி கன்வின்ஸ் பண்ணி அதான் அதுக்கப்புறம் அவங்களே பண்ணி வச்சாங்க. எதுக்காக அவங்க ஒத்துக்க மாட்டேன்? நாங்கள் 2 பேரும் இந்த மாதிரி கண் பார்வை கம்மியாக இருக்குன்றதுனால. ஆமாம். சரி, அப்போ அப்படி இருந்தால் கூட இப்போ நீ உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க? மாப்பிள்ளையை ஒத்துக்கிட்டாங்களா கல்யாணம் பண்ணிக்கலான்னு? சொன்னபோது ஓகே தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் எதுவும் சொல்லலை. இவங்க வீட்டில் ஒத்துக்கிட்டாங்கன்னா பண்ணலான்ற மாதிரி தான் இருந்தாங்க. சரி, ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறீங்க, அதனால் அதுக்கேற்ற பொண்ணு வேணும்னு சொன்னாங்கன்னு நீங்களும் சொன்னீங்க இல்லைங்களா? எனக்கு அந்த மாதிரி ஒரு பொண்ணு வேணும், கண்ணு தெரிஞ்ச பொண்ணாக எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்க. ஆனால் கடவுளுடைய இதில் வந்து கரெக்டாக எத்தனை நாள் வந்தீங்க? 9 நாள் வந்தீங்களா? 9 வாரம் வந்தீங்களா? தொடர்ந்து 9 நாள் வந்தோம். இவங்க வந்து 9 நாள் தொடர்ந்து வந்தாங்க, நான் 9 வாரம் தொடர்ந்து வந்தீங்க. அந்த 9 வாரம் வந்ததுக்கப்புறம் எத்தனை நாளில் உங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சு? ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடுச்சு. அதான் நாங்கள் சொல்கிறோம் இல்லைங்களா, 9 வாரம் வாங்க, 9 அதாவது 3 மாதம் உங்களுக்கு கணக்குன்னு சொல்கிறோம். அதுக்கு நீங்கள் வந்து அதை சத்தியமான வாக்குன்றதுக்கு நீங்கள் ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டாக அமைகிறீங்க. 3 மாதத்தில் உங்கள் கல்யாணம் வந்து முடிஞ்சிடுச்சு. கல்யாணம் எங்கே நடந்தது? வடபழனி கோயிலில் நல்லபடியாக நடந்துருது. இப்போ உங்களுக்கு வந்து அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? நல்லா சந்தோஷமாக போயிட்டுருக்கு. இப்போ இவங்க எங்கே இருக்காங்க? எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க, கேட்க நகர். இப்போ அம்மா எப்படி வச்சுக்கிறாங்க உங்களை? மாமியார் நல்லா வச்சுக்கிறாங்க, ஒரு அம்மா மாதிரி பார்த்துக்கிறாங்க இல்லையா? இதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக ஒரு நல்ல ஒரு கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும் அவங்களுக்கு இல்லைங்களா? நல்ல மாமியார் கிடைக்கிறதும் ஒரு நல்ல வாழ்க்கை தான் நமக்கு. இப்போ நீங்கள் இவங்க வந்து விசேஷமாக இருக்காங்க இல்லையா? இப்போ எத்தனை மாதம் முழுவதும் இருக்கீங்க நீங்கள்? 7 மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்புறம் இந்த விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயங்கள். இவங்களும் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இவங்களும் நீங்களும் வேலைக்கு போகிற மாதிரி இருக்கீங்களா? கிடைச்சா கண்டிப்பாக போயிடுவீங்க இல்லை? ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக. ஏன்னா அவங்க மாமியார் இருக்காங்க, குட்டியை பார்த்துப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் 2 பேரும் நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா லைஃப் இன்னும் கொஞ்சம் நல்லா செட்டில் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் சாமிகிட்ட என்ன வேண்டுதல் வைக்கிறீங்க? உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே சாமி நிறைவேற்றி கொடுத்துருக்காரு இல்லையா? இப்போ என்ன வேண்டுதல் வரணும்னு வைக்கிறீங்க? நல்லபடியாக குழந்தை பிறக்கணும், அப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சி ஃபேமிலி எல்லாம் சந்தோஷமாக இருக்கலாம். அது ரெண்டும் இது வந்து நியாயமான ஒரு கோரிக்கை உங்களுக்கு. இப்போ உங்கள் வீடு வந்து சொந்த வீடுங்களா? அது பரவாயில்ல. நீங்கள் எங்கே இருக்கீங்க மேடம்? உங்கள் வீடுங்க? எனக்கு சொந்த ஊர் திருவண்ணாமலை. திருவண்ணாமலையா? அங்கே சொந்த வீடு தான் உங்களுக்கு? சரி.
அதனால் இப்போ நீங்கள் வந்து லைஃப்பில் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்களும் கண்டிப்பாக ஒரு வீடு வாங்குவீங்க, இல்லை வீடு கட்டுவீங்க. அதுலேயே உங்கள் குழந்தைங்க வளர ஆரம்பிக்கும். உங்கள் லைஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அதுக்கெல்லாமே பாபா பின்னோக்கி உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவார், உங்களை உந்தி மேலே கொண்டு வந்துகிட்டே இருப்பார். அவர் வலக்கையை வச்சு உங்களை தூக்கி விடும்பொழுது நீங்கள் மேலே கண்டிப்பாக வருவீங்க. ஏன்னா இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் 2 பேரும் முதலாக வரும்பொழுது நீங்கள் வந்து பாரிஸ்க்கு வந்து தானே வருவீங்க, இல்லை கோயம்பேடு வந்துடுவீங்க 2 பேரும். அப்புறம் அங்கேருந்து 2 பேரும் ஒன்றா வருவீங்க. இந்த மாதிரி சூழ்நிலை பார்க்கும்போது நானே ரொம்ப கஷ்டப்படுவேன். ஏன்னா ஒரு சில நேரத்தில் வந்து மழையில் கூட நீங்கள் வந்திருக்கீங்க, நனைஞ்சிட்டு வருவாயோ, நான் பார்த்துருக்கேன். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையிலையும் இது கண்ணு தெரிஞ்சவங்களாம் அந்த டைமுக்குலாம் வரத்துக்கு வந்து கஷ்டப்படுவாங்க. ஆனால் விடாமுயற்சியோடு கண்டிப்பாக நான் அந்த 9 நாள் வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு எனக்கு கல்யாணத்தை அவர் நடத்தி கொடுத்தே ஆகணும்னு சொல்லி அவர் காலை பிடிச்சா அவர் கண்டிப்பாக அதை முடிச்சு கொடுத்துட்டார். ஏன்னா நல்ல கோரிக்கையாக இருந்தால் கண்டிப்பாக கடவுள் கைவிட மாட்டார். அந்த கோரிக்கைகளை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாரு. இப்போவும் உங்களுக்கு ஒரு நல்ல குழந்தைங்க வந்து பிறக்கட்டும், நீங்கள் லைஃப் நல்லபடியாக இருக்கட்டும், வாழ்க வளர்க வளமுடன் நாளும் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துறேன். பாபாவும் உங்களுக்கு ப்ளெஸ் பண்ணிகிட்டே இருப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள்லாம் எங்களோட வரும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்களை நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதனால் ஒரு கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறவங்களோ, ஒரு குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்களோ, இல்லை கவர்மெண்ட்டில் வேலை வேணும்னு நினைக்கிறவங்களோ, ஒரு நல்ல வேலையில் நம்ம போய் உட்காரணும்னு நினைக்கிறவங்களோ இந்த வீடியோ பார்க்கும்பொழுது உங்களுக்கு இது வந்து உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இது அமையும். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தவங்க உங்களுடைய ஆசை நிறைவேறணும்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க. உங்களுடைய ஆசை கண்டிப்பாக கடவுள் வந்து நிறைவேற்றி வைப்பார். நன்றி சார். Subscribe to my channel and please press the bell icon for more videos.